ஜூன் 1, 2024 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவார். In this new month, may the Lord give you all the benefits and blessings you need. ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். ஐசாயா chapter 48 verse 18. உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை புதையலைப் போல கட்டளையிடுவார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்கள் நடுவில் நின்று சமாதானம் அருளி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களுக்கு எல்லாவற்றிலும் இந்த மாதத்திலே ஜெயத்தை கொடுப்பார். Your peace will have been like a river, your righteousness like the waves of the sea. My dear brothers and sisters, your peace will be like a river, says the Lord. May the Lord command you peace like a treasurer in this month. The peace of your children will be great, says the Lord. He will grant you peace and bless you immeasurably. He will stand in your midst and bless you with peace. May the Lord bless you with peace and give you victory. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரை அப்பா காணும்படியாக நீ தந்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த மாதத்திலும் ஆண்டவர் நீ தரப்போகிற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சமாதானத்தை ஆண்டவரே நதியை போல அலைகளை போல ஆண்டவரே எங்கள் வாழ்விலே அப்பா இருக்கும்படியாக நீர் உதவி செய்கிறீரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சமாதானத்தின் நதி ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் போகிறதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதான குறைவினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள், சண்டை சச்சரவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நாளிலே ஆண்டவர் நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நீர் தருகிறதான அந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நதியை போல் அந்த சமாதானம் அவருடைய அப்பா வீட்டிலே காணப்படும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய எல்லைகளிலெல்லாம் சமாதானம் இருக்கட்டும். எங்கே போனாலும் அந்த இடத்துல சமாதானம் இருக்கட்டும். வேலைகளிலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற நம்முடைய பிள்ளைகள் அப்பா வேலைக்கு போயே ஆக வேண்டும், ஆனால் வேலை செய்கிற இடத்தில் ஒரு சமாதானம் இல்லையே என்று சொல்லி அப்பா நம்முடைய சமூகத்து முன்பாக செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த மாதத்தில் நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். அவரை தந்து நீ அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தை ஆண்டவரே புதையலை போல ஆண்டவரே நீர் கட்டளையிட்டரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தருகிற சமாதானம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதானதாய் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தருகிற சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே அப்பா கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயத்தை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரா. நோயின் நிமித்தமாக பலவீனத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் சமாதானத்தை நதியை போல தர வேண்டுமா செபிக்கிறோம். அந்த பலவீனத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீன கட்டுகளை கர்த்தர் மாற்றி போட்டு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை நீ தந்து அப்பா அவளுக்கு ஜெயத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்ல சுக வாழ்வை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக. ஆசீர்வாத நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தாரும். எந்தெந்த காரியத்திற்காக நம்முடைய சமூகத்து முன்பாக நம்முடைய பிள்ளைகள் செபிக்கிறார்களோ அத்தனையிலும் நம்முடைய பிரசன்னம் இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. புதிய கல்வி ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே போக போகிறார்கள். அப்பா, பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கும்படியாக, அவருடைய தேவைகள் நல்ல முறையில் சந்திக்கப்படும்படியாக, அந்த புதிய கல்வி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அப்பா, புதிய கல்லூரிக்காக தங்களை விண்ணப்பித்து ஆண்டவரே அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை நல்ல ஏற்ற ஆண்டவரே கல்லூரிகளில் அவளுக்கு ஆண்டவரே இடம் கிடைக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. படித்து முடித்து ஆண்டவரே வேலைக்காக ஆண்டவரே விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்டர்ன்ஷிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவைகள் கிடைக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக செபிக்கிறார்களோ அத்தனையும் அவர்கள் வாழ்விலே நீர் அருள்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய கல்வியாண்டு வந்துவிட்டது. பிள்ளைகளுக்கு ஆண்டவரா அப்பா வாங்க வேண்டிய புக்ஸ் ஆண்டவரே, நோட் புக்ஸ், இன்னுமா ஆண்டவரே அத்தியாவசிய தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவர் நீர் அதை தந்து அவளை நீர் வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை அவருடைய தேவைகளை எல்லாம் பண தேவைகளை எல்லாம் நீ சந்தி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். நீடிய ஆயுள் நாட்களை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காண ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் அருளி அவளை நீ வழி நடத்துகிறதான கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.